Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 16:11. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே தம்முடைய ஜீவனுள்ள வசனத்தினால் உங்களை அபரிமிதமாய் ஆசிர்வதிப்பாராக. உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். தேவன் உங்களுக்கு முன்னே செல்வதாகவும் உங்களை சமாதானத்தினால் நிறைத்து தம்முடைய சமூகத்தில் மறைத்து கொண்டு பரிபூரண சந்தோஷத்தை தருவதாகவும் வாக்கு பண்ணுகிறார். தேவ மனுஷனாகிய மோசே பல்வேறு பாரங்களினால் அழுத்தப்பட்டு மிகவும் மனக்லேசமடைந்தான். அந்த தருணத்தில் அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான். அப்போது கர்த்தர் அவனை தேற்றும் வண்ணம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்கு பண்ணினார். பிரியமானவர்களே, நீங்களும் மோசேயை போல மனக்லேசமடைந்திருக்கிறீர்களா? வாழ்வின் பிரச்சனைகளால் கலங்கி போயிருக்கிறீர்களா? தேவனுடைய சமூகம் உங்களுக்கு முன் செல்லும் என்று வேதம் உறுதியாக கூறுகிறது. என் மகனே, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் தாமே வாக்கு பண்ணுகிறார். நாமும் மோசேயை போல கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். மோசே தேவ சமூகத்தில் பல மணி நேரம் நாள் கணக்கில் இருந்து தன்னுடைய இருதயத்தை அவர் முன் ஊற்றினான். கர்த்தர் மோசேயின் முன்னே சென்று இஸ்ரவேல் ஜனங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் விடுவிப்பதற்கு உண்மையுள்ளவராய் இருந்தார். தேவ சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் உண்டு என்று வேதம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அவ்வாறே மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர் என்று தேவ பாதுகாப்பை குறித்து வேதம் கூறுகிறது. வாழ்வின் கவலைகள், போராட்டங்கள் உங்களை அழுத்துகின்றனவா? ஆண்டவர் உங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார். சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான சந்தோஷத்தை அவர் தந்து புதிய வாசல்களை திறப்பார். நாம் சேவிக்கும் தேவன் எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளவு உண்மையுள்ளவர். ஊக்கமான ஜபஜீவியத்திற்கு தேவ சமூகமும் தேவ பிரசன்னமும் மிக மிக அவசியம். ஜெபிக்கும் முன்பாக தேவ பிரசன்னத்தை எதிர்பாருங்கள். தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகிற விதத்திலே கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி பாடி போற்றுங்கள். அப்பொழுது துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் இறங்கி வருவார். அவருடைய மகிமை இனிமையாய் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அப்பொழுது தேவ சமூகத்தின் ஆனந்தத்தை அனுபவிப்பீர்கள். சவுலுக்கு இருந்த பொல்லாத ஆவியை துரத்த வேண்டுமென்றால் தேவ பிரசன்னம் இறங்கி வர வேண்டும் என்று உணர்ந்த தாவீது தன் கிண்ணறத்தை எடுத்து பாட ஆரம்பித்தார். தேவ பிரசன்னம் இறங்கி வருவதனால் சவுல் விடுதலை பெற்று சுகமடைவார். உங்களுடைய வாழ்க்கையில் இதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? சில இடங்களில் முழங்கால் படியிட்ட உடனே தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். சில வீடுகளில் ஜெப ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் நிரம்பியிருக்கும். காரணம், அங்கே தேவ பிள்ளைகள் ஆராதித்து கர்த்தரை துதிப்பதால் அங்கே எப்பொழுதும் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் காணப்படும். ஆனால் சில வீடுகளில் இருளும்
அந்தகாரமும் நிரம்பியிருக்கும். ஜெபிக்க முடியவில்லை. ஆவியில் ஒரு போராட்டம், உள்ளத்தில் ஒரு கலக்கம். ஜெபிக்கிற ஜெபம் கூரையை தாண்டி போகவில்லை என்கிற உணர்வு. ஜெபிக்க வார்த்தைகளே வராது. பிரியமானவர்களே, ஜெபிக்க ஆரம்பிக்கும் முன்னால் தேவ பிரசன்னத்தை கொண்டு வரும்படி கொஞ்சம் நேரம் அவரை ஆராதியுங்கள். ஆவியானவரை வருந்தி அழைத்து அவரை பாடி மகிமைப்படுத்துங்கள். ஒரு மல்லிகை மலரை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த மலரை சுற்றிலும் இனிமையான வாசனையின் பிரசன்னம் சூழ்ந்திருக்கிறது. ஒரு காந்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த காந்தத்தை சூழ ஒரு ஈர்ப்பு சக்தியாகிய பிரசன்னம் நிரம்பியிருக்கிறது. மலேசியா, சிங்கப்பூரில் டோரியான் என்ற ஒரு வகை பழம் உண்டு. அந்த பழத்தின் வாசனையை யாராலும் மறைக்கவே முடியாது. அந்த வாசனை உள்ளத்தையெல்லாம் கவர்ந்து இழுக்கும். அதுபோல ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷனை சுற்றிலும் எப்பொழுதும் தேவ பிரசன்னம் நிரம்பியிருக்கும். தேவ பிரசன்னத்தையும் தேவ மனுஷனையும் பிரிக்கவே முடியாது. பிரியமானவர்களே, நீங்கள் எதை இழந்து போனாலும் தேவ பிரசன்னத்தை இழந்து போகாதேயுங்கள். தேவ பிரசன்னத்தை கெடுக்கிற பாவத்தையும் மீறுதல்களையும் துன்மார்க்கத்தையும் உங்களை விட்டு அகற்றி அவ்வப்போது தேவ சமூகத்திலே உங்களை நிலைநிறுத்தி ஆராய்ந்து பாருங்கள். அப்பொழுது தெய்வீக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்கள் உள்ளத்தில் பெறுவீர்கள். குடும்பத்திலும் ஆனந்த களிப்பு உண்டாயிருக்கும். தேவ பிரசன்னம் நம் நடுவில் இருக்கும்போது தேவன் தமது பிள்ளைகளின் வாழ்வில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் வல்லமையாக நடப்பிப்பதை நாம் காண்கிறோம். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் தேவ பிரசன்னத்தில் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்பீர்கள். நாம் குடும்பமாக வேதத்தை தியானித்து தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணும்போது இயேசு உங்களில் மகிழ்ந்து உங்களோடு கூடவே தங்கியிருப்பார். நீங்களும் தேவ பிரசன்னத்தில் களி கூறுவீர்கள். கர்த்தருடைய வழிநடத்துதலுடன் நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை மகிழ்ச்சியாய் அனுபவிப்பீர்கள். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று தாவீது கூறுகிறார். ஆம், இதுதான் நித்திய பேரின்பம். இதில் எந்த ஒரு குறைவும் இல்லை என்பதை இது குறிக்கிறதல்லவா? ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, சொல்லி முடியாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீர் தருவீர் என்று உம்முடைய சமூகத்திற்கு வருகிறேன். எனக்கு முன்னே சென்று இளைப்பாறுதலை தருவதாக வாக்கு பண்ணுகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மேல் கண்களை வைக்கவும் உம்மையே முழுவதுமாய் நம்புகிறதற்கும் எனக்கு கற்பித்தருளும். உம்முடைய சமூகத்தின் மறைவிடத்தில் என்னை காத்தருளும். என்னை அழுத்துகிற எல்லா கவலைக்கும் போராட்டத்திற்கும் என்னை மறைத்து காத்துக்கொள்ளும். உம்முடைய சமூகத்தின் சொல்லி முடியாத சந்தோஷத்தினாலும் மகிமையினாலும் என்னை நிறைத்தருளும். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி என் நம்பிக்கையை உயிர்ப்பித்து என் விசுவாசத்தை பலப்படுத்தியருளும். பரிசுத்த ஆவியானவரே, என்னை வழிநடத்தி புதிய வாசல்களை திறந்தருளும். என் வாழ்வில் நீர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.